அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சின்ன பிள்ளையா படம் பார்க்க போகும்போது அப்போ நான் வாழ வைப்பேன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் பார்க்குறோம். அப்படியே எங்கள் ஊரில் பார்க்கும்போது இசை இளையராஜாங்கும்போது மொத்த பேரும் கைதட்டினா. அன்னைக்கு தான் பார்த்தேன், கதாநாயகனுக்கு விழாத கைதட்டு ஒரு இசையமைப்பாளர் பேருக்கு விழுதுன்னா, அந்த மாதிரி ஒரு பெயர் இசையமைப்பாளர் பேர் போடும்போது தமிழ் திரையுலகில் கரவொளி எழுந்ததென்றால் அது இந்த நாட்டில் வரலாறு. இளையராஜா என்கிற ஒரு இசை மேதைக்கு தான் அது விழுந்திருக்கு. இளையராஜான்னு பேர் போட்டால் கைதட்டினான். அதான் எங்கள் அண்ணன் அருவிதுகுமார் சொன்ன ஒரு பேரை போட்டால் வியாபாரம் ஆயிரும். எடுத்தவொடனே கதாநாயகன் பேரை தான் போடுவாங்க. ஆனால் இளையராஜாவின் இசையில்னு போடப்பட்டது அவர் வருகைக்கு பிறகுதான். அதை நான் உணர்ந்த தருணங்கள் நிறைய இருக்குது. அதை நிறைய பேசியிருக்கேன், நேர குறைவாக இருக்குது. ஆனால் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா என்னுடைய அன்பு தம்பி மு களஞ்சியம் அவர்கள் இயக்கி எடுத்த படம் பூமணின்னு ஒரு படம். அந்த ஒன்றும் இல்லை, வண்டி ஒரு வண்டியில் உட்கார வச்சுட்டு கதாநாயகி உட்கார வச்சுட்டு கதாநாயகன் பாட்டு பாடிட்டு வர்றாரு, அவ்வளோதான். அந்த பாட்டு அழகான மாடத்திலே வந்த கிளி இரண்டு அதிலாலோலம் பாடி வரும் சொந்த கிளி ஒன்று காத்திருந்த சின்ன கிளி காயம்பட்டு கத்துதடி, நேத்து வந்த வண்ண கிளி நெஞ்ச கொத்துதடி, தத்தளி அடிமானே தத்தளிக்கும் ஒத்த கிளி தாவுதடி வெட்டு கிளி, நிழல் தேடும் கிளி இங்கே நிஜம் காணுமா, எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் தாலாட்டு, எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காற்று, தாலாட்டு தாவி வரும் தேனூற்று போம் பொழுது போகணும், எனக்கோ பொழப்ப பார்க்கணும், ஓம் பொழுது போகணும், எனக்கோ பொழப்ப பார்க்கணும், அடிமானே இது நெஞ்ச துவைக்கிற ராகம் இது. அது என்ன சொல்றாரு அந்த ராகத்துல, நெஞ்ச துவைக்கிற ராகம் இது, நெஞ்சத்துள் வைக்கிற ராகம் இது. அது நெஞ்ச துவைக்கவும் செய்யும், நெஞ்சுக்குள்ள வைக்கிற ராகம் இது. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த பாட்டு ஒண்ணுமில்ல, அந்த வண்டி இங்கிட்டும் போகுது, பாட்டை முடிச்சு நிறுத்தின உடனே மொத்த திரையரங்க இருந்துச்சு. இன்னும் ஒரு வர போடுறா ஒன்ஸ் மோர் நான் பாருங்க. அன்னைக்குதான் இசையின் ஆக்கிரமிப்பு, இசையின் ஈர்ப்பு.